ஹாய், குட் மார்னிங் நண்பா. நான் உங்கள் சேட்டை. நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்னு ஆண்டவர்கிட்ட துவா கேட்குறேன். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்றைக்கி நண்பா வேலை இருக்குது. கொஞ்சம் மேடங்கள்லாம் ஊர்லேருந்து வர்றாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணேன். வேலைக்காரங்கெல்லாம் தூங்குறாங்க, எல்லாம் க்ளீனாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அவங்களெல்லாம் அலாட் பண்ணேன். மேடம் வர போகிறாங்க, எழுந்திரிச்சு சீக்கிரம் வாங்க, வேலைகளை முடிச்செல்லாம் க்ளீன் பண்ணுங்கள்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பாஸோடைய பையனுடைய லாண்ட்ரி கொஞ்சம் இருக்குது, அதை கொண்டுட்டு லாண்ட்ரியில் போடணும். அப்புறமாட்டி நிறைய வேலைகள் இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு டீயை சூட் பண்ணிக்கணும். பாலை சூடு பண்ணியாச்சு. பாலை சூடு பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டீ அடிப்போம். டீ அடிச்சுட்டு நண்பா மற்ற வேலையில் சும்மா கிட்டு முடிச்சிடுவோம். கூட இருங்க இன்ஷா அல்லாஹ். கமான், லெட்ஸ் கோ. இன்றைக்கி நம்ம ரதத்தை தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு கழுவி விடுவோம். டாமட்டு சொல்லி தண்ணி அடிக்க சொன்னேன், அரைக்குறை அடிச்சுட்டு போயிருந்தான். கூப்பிட்றேன், காதில் வாங்காமல் கழுவிட்டு இருக்கான். ஏண்டா அவன் வீட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். செப்பு நைனான்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் புள்ளட்ட பேசிக்கிட்டு இருக்கான் முதல்ல. அப்புறம் நான் உள்ளே தண்ணி அடிச்சு விட்டதுனால லைட்டாக பிடிச்சி தொடச்சி விட்டேன். எனக்கு வேலை இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு அடிச்சு விட்டான் தண்ணியை. அப்படி தொடச்சிட்டு சைடு கிளாஸு, நமக்கு சென்ட்ரு கிளாஸு இதில் தான் நல்லா தொடச்சி விட்டுட்டு சரி ஓகே நம்ம கிளம்புவோம். தொடச்சாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. நம்ம பாபா டெலிஃபோன் பண்ணி 180 எடுத்துகிட்டு வந்திய, அதை செக் பண்ணியா, ஓடி பார்த்தியா, எப்படி இருக்குது, வைப்ரேஷன்லாம் எப்படி இருக்குது, பெட்ரோல் ஃபில்டர்லாம் மாற்றினது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் அதை அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது தான், அதுக்கப்புறம் நான் உண்மை செய்யலை அப்படின்ட்டேன். அவன் காசு கேட்குறான்டா, அவன் கேரேஜுக்காரன், அவனுக்கு காசு கொடுக்கணும் இன்னைக்கு. நல்லா இருக்குதான்னு சொல்லு, இல்லைனாக்கா அவனை திருப்பி கொண்டே போடுன்றாரு. நல்லா இருக்கான்னு, என்ன நல்லா தான் இருக்குது, ரேஸ் ஆகுது, இடையில போயிட்டு இருக்கிறது முதல்ல பாடையை போடுது. அதுக்கு தானே நான் சொன்னேன். என்ன சொல்கிறது, சொல்லுவோமா நல்லா இருக்குன்ட்டு, ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம். ஓகே நண்பா, சேட்டை கூட அப்படியே சேர்ந்துருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சேட்டை கூட அப்படியே சேர்ந்துருங்க. கிட்டுன்னு சும்மா முடிச்சிடுவோம். ஆமாப்பா, இப்போ போஸோட பையன் விட்டு லாண்ட்ரி கம்பளையும் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வண்டி பின்னால் டிக்கியில் போட்டு, டிக்கியை திறக்க முடியல. ஏன்னா ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் கம்பளை தூக்கி போட்டு அதோடு சேர்த்து அந்த ஜிஸ்தாஸையும் அதையும் போட்டு வண்டியை டிக்கியை மூடியாச்சு. மூடிட்டு வண்டி டிரைவர் சீட்டில் ஏறி உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாய் நண்பா, இன்றைக்கி டியூட்டி ஆரம்பிப்போம். கண்ணாடியை போட்டால் தான் சரி வரும் அடிக்கிற சூட்டுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் துவானியாக இருக்குது நண்பா. அது எப்படின்னாக்கா வாரத்தில் ஒரு நாள் பாபாவோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா கூடுவாங்க. அது பேர் துவானியான்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி இருக்குது நம்ம வீட்டில். அது ஒன்று. அந்த துவானியாக்க வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கணும், லிஸ்ட்டு வந்துருக்குது. அது போகணும், ஜெமியாக்கு போகணும், அந்த டியூட்டி இருக்குது. பின்ன 10 மணிக்கு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு கிட்ஸானியான்னு சொல்லி அவனிஸ் மாலில் இருக்குது விளையாடுறது. அந்த பிள்ளைய கொண்டு அங்கே ட்ராப் பண்ணணும். அதுக்கு முன்னால் ஒரு வேலை ஒன்று இருக்குது. சம்பளம் வந்துடுச்சு. முதல்ல வீட்டுக்கு கொண்டு காசை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே நண்பா, கமான் லெட்ஸ் கோ. சேட்டை கூட அப்படியே கிச்சு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நண்பா, இப்போ நம்ம நேராக போயிட்டு காசை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைன்னு பார்ப்போம். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, போயிடுவோம். அதுக்கப்புறம் 10 மணிக்கு அந்த புள்ளையை எடுத்துக்கொண்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெமியாவுக்கு போவோம். ஃபஸ்ட்டு போய் காசு அனுப்புவோம், முதல்ல நம்ம வேலையை முடிப்போம். ஹாய் நண்பா, இப்போ நம்ம பேங்க் வந்திருக்கோம். சிட்டிக்கு காசு அனுப்பிட்டு இந்த பாருங்கள், இந்த புர்ஜ் தஹ்ரீர் தெரியுதா, லேபரேஷன் டவர். ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் லேபரேஷன் டவரில் பற்றி. அந்த லேபரேஷன் டவருக்கு எய்த்தாப்பில் முருகாப்பில் கீக்கோண்டு ஒரு பேங்க் இருக்குது. ஆமாம், அந்த கீக்கோ பேங்க் தான் நம்ம போகிறோம். அங்கே காசு அனுப்பிட்டு நான் மீட் பண்ணுறேன். ரெண்டா போட்டுக்காதீங்க பாய். நண்பா, இப்போ நம்ம பேங்கில் காசு அனுப்பிட்டோம். இன்றைக்கி ஒரு தினார் 287 ரூபா போகுது இன்றைக்குள்ள ரேட்டு. ஆமாம், கீக்கோ பேங்கில். அடுத்து அல்முல்லா, முசைனி இதிலலாம் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ போடுவாங்கன்னு தெரியாது. இது கமிஷன் 900 ஃபில்ஸு. நம்ம அங்கே கொய்த்து ஏரியா மந்தக்காக்குள்ளே இருக்கிறதுனால அவன் 1.5 தினார் வாங்குகிறான். சிட்டியில் இந்த கீக்கோவில் 900 ஃபில்ஸு. இங்கே அல்முல்லாலையும் 900 ஃபில்ஸ் தான் எடுக்கிறாங்க போலன்னு நினைக்கிறேன். ஆனால் கீக்கோவில் நல்ல ரேட் போடுவாங்க. ஆமாம், அதனால் இங்கே கீக்கோவில் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இந்தியன் குவைட் இந்தியன் பேங்க் இது.
நல்லா ரேட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு தினாரு 287 ரூபா இந்தியன் ரூபீஸ் ஒரு குவைத்து தினாருக்கு அனுப்பியாச்சு. அடுத்து நம்ம போகிறது வந்து குர்தபாக்கு. அந்த பிள்ளைய பிக்கப் பண்ணிட்டு அந்த கிட்ஸானியாவுக்கு நான் போகிறேன். கிட்ஸானியில் அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சீ யூ நண்பா. கிறிஸ்துன்னு வேலையை முடிச்சிருவோம் நண்பா. வண்டியில் பெட்ரோல் குறைவு. பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குர்தபாவில் அந்த பிள்ளையோட வீட்டுக்கு போவோம். முதல்ல பெட்ரோலை போடுவோம் நண்பா. ஏன்னு கேட்டாக்க பெட்ரோல் நம்ம அடியில் முடிகிற வரையும் போடாதீங்க நண்பா. இந்த பாருங்கள் லாஸ்ட்டு இண்டு வரை இருக்குது. ஏண்டாக்க பெட்ரோலோட ஃபில்டரில் அடைஞ்சு போய் அழுக்கு அடைஞ்சு போய் அது கடைசியில் இப்போ ஃபில்டரே மாற்றுற மாதிரி இருக்கும். வண்டி அடைப்பட்டுப்போம். ஏன்னா 1.8 அப்படி தான் ஆகிப்போச்சு. முதல்ல நீ போடு பாய் முதல்ல பெட்ரோல் அப்படின்னு நீ சொல்கிற மெயின் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் பாய். தேங்க்யூ பாய். நம்ம இப்போ குர்தபாக்கு வந்திருக்கோம் நண்பா. இப்போ குர்தபாவில் வந்து அந்த புள்ளைய பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வண்டியில். பசிக்குது. இந்த மணி 9:30 ஆச்சு. இன்னும் சாப்பிடலை. உள்ளுக்குள்ளே போவோம். நம்ம பாயெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்காங்க. ஏதாவது போய் சாப்பிட்டு வரோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுதாங்க அவனி ஸ்கூலில் பின்புறத்தில் உள்ள கிட்ஸானியான்னு சொல்லுவாங்க. இது பிள்ளைங்களுடைய பிளேயிங் குரூப் சம்மந்தப்பட்ட விளையாடுற இடங்கள் இது இருக்குது. அண்டர் கிரவுண்ட்லேயும் போகலாம். அப்படியே சைடில் ரைட்டில் போகலாம். இந்த பாருங்கள் கிட்ஸானியான்னு அரபியில் எழுதிருக்கு பாருங்கள். அதுதான் அப்படியே நேராக போயிட்டு ரைட் அப்படியே லெஃப்ட்டில் திரும்ப வச்சுக்கேன். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே என்ட்ரன்ஸில் நிப்பாட்டி இந்த பிள்ளையை இறக்கி விடணும். இந்த பிள்ளையை இறக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், திருப்பி வண்டியை எடுத்துகிட்டு அதே ரோட்டில் அப்படியே நேராக லெஃப்ட்டில் வளைஞ்சி நேராக அப்படியே கிட்ஸானியா ரைட் சைடு வரும். அது அப்படியே நேராக ரோட்டில் அப்படியே கொஞ்சம் ஏற்றலாக இருக்கும் அந்த ரோடு. அப்படியே ஏறி போகணுன்னு வச்சுங்களேன், நேராக இருக்கும் அந்த நாசர் ஸ்போர்ட்ஸுன்னு. குவைத்தில் பிரபலியமான ஸ்போர்ட்ஸ் நாசர் ஸ்போர்ட்ஸ். துணி இனி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, ஷூ எல்லாமே இருக்கும். இந்த இதில் வந்து துணி ஷூ அந்த மாதிரி இருக்கும். அந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த இது நாசர் ஸ்போர்ட். இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, தம்பல்ஸு, விளையாடுறது, சைக்கிளிங் உள்ளது, எல்லாத்துக்குமே உள்ளது இருக்குது. அப்படியே ஜெமியாவுக்கு வந்தாச்சு. ஜெமியாவுக்கு பில்லை கையில் எடுத்துகிட்டு அரபானாவை அப்படியே உருட்டிக்கிட்டு போனோம்னா நான் வருங்க பாய். அப்படியே உருட்டிக்கிட்டு உள்ளே போனோம்னாக்க அப்படியே ரைட்டில் வெஜிடபிள் சம்மந்தப்பட்டது இருக்கும். பாபா நிற்கிறாரு. அப்படியே மெதுவாக உருட்டிட்டு போயிட்டாங்க. ஃப்ரூட்டு அங்கிட்ட எல்லாமே இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. முட்டை அபுவலின்னு ஒரு முட்டை இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அந்த முட்டையை தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ப்ளூ கலர் தான். அப்புறம் இந்த ஓராண்டு ஒன்று இருக்குங்க, ஓரா. இந்த ஓராவை தான் நடக்குது. இது ஓரா கடைசியில் தான் கிடச்சிச்சு. அடுத்து பாருங்கள் ஜீவனை பற்றியில் லெப்னானி, சிரியன், அப்புறமாட்டி ஃபலஸ்தீன், அப்புறமாட்டி துருக்கி, இது எல்லா நாட்டுடைய சம்மந்தப்பட்ட இந்த ஜீவன் அந்த ஜெய்தூன் காய் தான் இதெல்லாம். அடுத்து வந்து சீஸ் ஐட்டங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சவுதி, ஃப்ரான்ஸு, துருக்கி எல்லா நாட்டுடைய சீஸு வகை வகையாக இருக்கும் இந்த ஜெமியாலெலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் உப்பு திண்டுபிட்டு கொலஸ்ட்ரால் எடுத்துக்காதீங்க. நம்ம பிரிமினி அக்கா போட்டு கொடுத்துச்சு. கையில் எடுத்துகிட்டு அப்படியே பாக்கி காசை வாங்கிட்டு அக்காவுக்கு ஒரு தேங்க்யூன்னு போட்டுட்டு அப்புறமாட்டி பார்த்தாக்க இன்னொரு சாமான் எடுக்க மறந்துட்டேன். லெப்னு எல்லா சாமான் எடுத்தாச்சு பாருங்கள், எல்லாம் இருக்குது. லெப்னன்னு சொன்னால் வெண்ணெய். எங்கடா அது? எந்தோ பாருங்கள் இங்கே இருக்குது. எங்கே இதுதான் வெண்ணெய்ங்க. இது வந்து துருக்கி நாட்டிலுடைய வெண்ணெய்ங்க. இது பினார்னு இருக்கும் பாருங்கள். அவன் பார்த்தீங்களா, பினார் துருக்கி. இது நல்லா சூப்பராக இருக்கும். காலையில் குப்பு சோடா வச்சு அடிச்சிங்க வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்படியே உருட்டிக்கிட்டு போனேன். முடிஞ்சிருச்சு ஜாமான் எடுத்து. நிஸ்காப்பி எடுப்போமா? நிஸ்காப்பி வாங்கியாச்சு. வேணாம், தேவையில்லை. தேயிலைத்தூள் வீட்டில் இருக்குது, வாங்கிக்கிறோம் அப்புறமாட்டி. இந்த தேயிலைத்தூள் வேணாம், நேராக வண்டியை விடு. அப்படியே நேராக உருட்டிக்கிட்டு போனாக்கா கேஷியரில் காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு ஒரு டோக்கு அடித்தேன். இதுக்கு டெய்லி மாதம் வந்து 6 தினாருக்கு அழுவணும். 6 தினாருக்கு அடித்தோடனே காசை போடுனுச்சு. 5 தினாரம் உள்ளே விட்டேன். ரிஸ்க்குன்னு இழுத்துக்கிடுச்சு. அந்த ஸ்பீடு அதுக்கு அவசரம். அதுக்கு அடுத்து 1 தினாரம் திருப்பி லைட் எரியவே இல்லை. ஐயோ போச்சா என்னப்பா? எரிஞ்சிருச்சு. 1 தினார் உள்ளே விட்டாச்சு. மொத்தம் 6 தினாரு. ரிசிப்டை காணும். சுவாகாவா? அதானே பார்த்தேன், வந்துருச்சு. 6 தினார். பில்லை பார்ப்பா சரியா? பில்லை பார்த்தா 6 தினாருக்கு. ஓகே, இதை உள்ளே கார்டு என்ட்ரு பண்ணணும். ஜாமான்லாம் வண்டியில் ஏற்றாச்சு நண்பா. பில்லெல்லாம் சரி பார்த்துக்குருவோம். ஏன்டா பில்லெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து பாபாவுக்கு கொடுக்கணும். ஜீவனுக்கு தனியாக உள்ள பில்லு, இதுக்கு ஜெமியாவில் ஜாமானுக்கு தனியாக வாங்கின பில்லு. ஜீவன் செக்ஷன் வேறு, அது வேறு. அடுத்து முதல்ல நம்ம கார்டை ஏற்றிக்கிறோம் நண்பா. நெட் கார்டு 6 நாளுக்கு எடுத்தேன்ல, அதை முதல்ல ஏற்றிக்கிடுவோம். ஏற்றிட்டு நண்பா இப்போ வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலை என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜாமான்லாம் இறக்கிட்டு வேலைக்கார அக்காக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ரெடி பண்ண சொல்லிடுவோம். சாயந்தரத்துக்கு துவானியாக இருக்குது, அதுக்குள்ளே இதை ஏற்பாடு பண்ண சொல்லுவோம். வேக்குது. ஓகே நண்பா, அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள்.
அடுத்து என்ன வேலை இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். உங்கள் சேட்டை நண்பன். கிட்டு வேலையை முடிப்போம். நண்பா, வீட்டிலேருந்து ஜெமியால ஜாமான்லாம் இறக்கி போட்டாச்சு. என்ன ராமு சோத்து வச்சுருக்கானா? வா, சோத்தை ஆக்கிட்டாரு ராமண்ணா. ஆனால் நம்ம நேற்று வச்சோம்ல குருமா, சிக்கன் குருமா, அதை நேற்று நான் கொஞ்சம் எடுத்தே வச்சுட்டேன். இல்லைன்னா ராமு ஊற்றி எல்லாத்தையும் அடிச்சிடுவான். அதனால் இன்றைக்கி கறியெல்லாம் ஆக்க டைம் இல்லை, இன்றைக்கி துவானியாக இருக்குது. அதனால் எடுத்து வச்சுட்டேன் கறியை. அடுத்து நம்ம ஐயப்பனை ராஜாண்ண கொடுத்தாப்புல அவங்க மீனான வச்சாங்களாம். ஒரு துண்டு மீனையும் கொஞ்சம் மீன் குழம்பையும் வச்சுருக்குறாங்க. அதை இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு அடிச்சுட்டு கோழி குருமாவை இவனுக்கு ராமுக்கு கொடுத்துருவோம். ஓகே நண்பா, டைம் ஆகலை சாப்பாட்டுக்கு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டியூட்டி இருக்குது, அப்டேட் பண்ணுறேன். சும்மா கிட்டு இன்றைக்கி வேலையை முடிக்கிறோம். ஓகே, சரியான சூடு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். சாயந்தரம் ஆயாச்சு, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா துவானிக்குள்ளது கஹ்வா ஒன்று செய்யணும். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதுதாங்க அந்த கஹ்வாங்கிறது. காப்பித்தூள், காப்பி கொட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் குங்குமப்பூ, இது 3ஐயும் சேர்த்து அரைச்சி செஞ்சுருப்பாங்க இந்த கஹ்வாங்கிறது. இதை ஒரு 6 ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சேங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த சாறு எல்லாமே அப்படியே இறங்கினதுக்கு பிறகு அதை அப்படியே வடிகட்டி இதில் ஊற்றணும். இதில் மத்தாரான்னு சொன்னாக்க ஃப்ளாஸ்கில். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நடக்கிற துவானியா. இன்றைக்கி துவானியாங்கிறதுனால எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, டிவி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுடைய பாபாவோட ஃப்ரெண்ட்ஸ்கள், பாபாவோட ஃபேமிலிகள் எல்லாம் வந்து இங்கே தான் இருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய டிவின்னு, செம்ம டிவி. ராத்திரி 12 மணி வரையும் உட்காந்து எல்லாம் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் சீட்டு விளையாடுவாங்க ராத்திரி. எல்லாம் பார்க்கலாம், இன்றைக்கி சம்பவம் இருக்குது. நண்பா, துவானியாவை இன்றைக்கி வந்து இப்படி துவானி நேரத்தில் எனக்கு வந்து டியூட்டி வரும். துவானியா எனக்கு வேலை கிடையாது. இருந்தாலும் நம்ம ராமு புதுசு தானே, அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து இங்கே இருப்பேன். அப்போ எனக்கு இந்த ஒரு 5:30 மணிக்கு நான் காலையில் போட்டு வந்தேனே அந்த பிள்ளையை விளையாடுறதுக்கு, அது இப்போ தான் எடுக்க போகிறேன். 5:30 மணிக்கு அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் துவானியாக்கு வேண்டிய குபூஸு, அப்புறம் பெப்சி, இதெல்லாம் உங்களுக்கு ராத்திரி டின்னருக்கு அதெல்லாம் வாங்க போகணும், அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அதெல்லாம் போயிட்டு வந்து நான் வந்து காட்டுறேன். இந்த பிள்ளையை எடுத்து போட்டுட்டு இப்போ நான் வந்து அவனி ஸ்கூலில் கிஸ்ஸானியாக்கு நான் கிளம்ப போகிறேன். போயிட்டு அந்த பிள்ளையை நான் கூட்டிகிட்டு வரணும். அப்போ நண்பா பார்ப்போம், சும்மா கிட்டு இன்றைக்கி வேலையை முடிப்போம். ஈரானி குபூஸ் வாங்குறதுக்கு அந்த ஈரானி ரொட்டி கடைக்கு எங்கள் வீட்டில் உள்ள இந்த குபூஸ் தட்டை தூக்கிக்கிட்டு அவன் விட்டு ஜன்னலை தட்டினேன். ஒரு 6 சிம்மும் ஒரு 5 நார்மல் ஆதி சிம் சொன்னாக்கா அந்த வெள்ளை எள்ளு போட்டு கொடுப்பானுங்க. அதை ஆர்டர் பண்ணிவிட்டு அவன்கிட்ட சொல்லிவிட்டு அதை உள்ளே வச்சுட்டு நேராக பெப்சி வாங்குறதுக்கு அங்கே போன ஜெமியா, சின்ன ஃபரா ஜெமியாவுக்கு அங்கே போய்ட்டு பெப்சி வாங்கிட்டு நான் பாருங்கள் அவன்கிட்ட ஒரு 10 பெப்சியை வாங்கினேன். 10 பெப்சியை வாங்கிட்டு ஒரு 10 தான் கொடுத்து 10 தான் கொடுத்து அடிப்பான். ஒரு நேரம் சில்லறையை கேட்டான். ஒரு நேரம் சில்லறையை கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக வெளியாகி வந்து வண்டியில் ஜாமான்லாம் வச்சுட்டு பெப்சியை வச்சுட்டு அதுக்கப்புறம் குப்பூஸை எடுக்கணும். குப்பூஸ் வாங்கியாச்சு, குப்பூஸ் தான் வாங்கியாச்சு துவானியாக்கு. நண்பா பார்த்துங்க, இன்றைக்கி துவானியோட சாப்பாடு இதுதான். சும்மா லைட் சாப்பாடு, ஜீவன் ஜல்ஜீத். அப்புறம் பாருங்க ஃபூல், இந்த பாருங்க முட்டை, இது வந்து மஷ்ரூம் முட்டை. இந்த முட்டை முடிஞ்சிருச்சு. இதுதான் இன்றைக்கி துவானியோட சாப்பாடு. பார்த்துக்கிட்டிங்கல்ல, இதுதான் துவானியோட சாப்பாடு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா எல்லாம் சீட்டு விளையாடுறானோ. இன்றைக்கி சம்பவம் தான். எப்படியும் 12-1 மணி ஆகிடும். எனக்கு நிற்க தேவையில்லை, அவன் ராமு தான் நிற்க வைக்கணும். இருந்தாலும் நான் கொஞ்சம் நிற்கணும். அப்படியே கூப்பிடுவான். அவனுக்கு ராமுக்கு வந்து பாஷை தெரியாது. அவன் ஏதாவது சொல்லுவான், இவன் ஏதாவது செய்வான். அப்புறம் நான் போய் படுக்க போயிட்டேன்னா என்ன கூப்பிடுவாங்க, வா கிளம்பிடுவாங்க. சரி நண்பர்களே, இதோட முடிச்சுக்கிறேன். 12 மணி வரை நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க, சரியா? ஓகே, குட் நைட். இன்ஷா அல்லாஹ், see you tomorrow. சேட்டை ட்ராவலர். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஆதரவு தாங்க. குட் நைட், see you, I love you.